பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கான கிருபை செய்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குற உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய போகிறார். அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை பார்க்கும்போது ஏசாயா 10:27 வாசிப்போம். ஏசாயா சாப்டர் 10:27. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்கிறது, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போ. ஆமேன். என் கண்பார்களே, இந்த மாதம் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாக இருக்குது, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சுமையாக இருக்குது, நீங்கள் எதெல்லாம் பாரமாக நினைக்கிறீங்களோ, இன்றைக்கு ஏசப்பா அவருடைய அபிஷேகத்தால் அதை முறியடிக்க போகிறார். ஆமே. யாரெல்லாம் விசுவாசத்தோடு இந்த மாதம் நீங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தை வைத்து, ஏசப்பா உம்முடைய அபிஷேகத்தினால் என் வாழ்க்கை இருக்கிற எல்லா வேதனை, என் வாழ்க்கை இருக்கிற எல்லா பிரச்சனைகளை, போராட்டங்களை மாற்ற உமக்கு வல்லமை உண்டுன்னு நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். அபிஷேகம் சகல நுகங்களை முறியடிக்கும். கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா என்ன உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க இந்த தேவ சமூகத்தில் இங்கே காத்திருந்து ஜெபிக்கும் போது இது வரைக்கும் நடக்காத காரியங்கள், இது வரைக்கும் வாய்க்காத காரியங்களை கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகுது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் நம்புகிறீங்களோ, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய போகுது. இது வரைக்கும் தடைப்பட்ட எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் முன்பே அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அந்த அபிஷேகத்தை புதுப்பித்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் அபிஷேகம் பெறாதவர் இருந்தால் டெய்லி ஏசப்பா சமூகத்தில் காத்திருந்து, ஏசப்பா எனக்கு உங்களுடைய அபிஷேகத்தை தாங்க, உங்களுடைய அபிஷேகத்தால் சகல நுகங்களை முறியடிக்கன்னு சொன்னீர். அதை நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நுகமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வேதனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பாரமாக இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை தரப்போகுது. விசுவாசத்தோடு இருக்கிற இடத்துல ஏசப்பா நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளில் நீங்கள் வாக்கு கொடுத்தீரப்பா, அபிஷேகம் சகல நுகங்களை முறியடிக்க யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உண்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களப்பா, உம்முடைய அபிஷேகத்தால் எல்லா நுகங்கள் முறியடிக்கப்பட இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள், வாய்க்காத காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய அபிஷேகத்தால் முறியடிப்பீராக. உம்முடைய வார்த்தை அனுப்பி எல்லா தடைகளை உடைப்பீராகப்பா. தன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தை அப்பா பாரமாக நினைக்கிறாங்களப்பா, சுமையாக நினைக்கிறாங்களப்பா, இந்த பாரம் என்னை விட்டு நீங்காதா, இந்த வேதனை என்னை விட்டு நீங்காதா என்று கலங்கி கொண்டிருக்காங்க. உம்முடைய அபிஷேகத்தால் எல்லா நுகங்களை முறியடித்தப்பா என் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அபிஷேகத்தால் எல்லா நுகங்களை முறியடித்து என் ஜனங்களை நீங்கள் விடுதலை ஆக்கினதுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.